குசும்புக்கார கோபாலங்களும் பாவப்பட்ட பார்த்தா தம்பியும் தான் நம்ம கதையில வரக்கூடிய ஹீரோ வில்லனுங்க. இந்த கோபாலங்களும் சும்மா இல்லாம நம்ம பக்கத்து வீடு தம்பி இருக்காப்ல, அவர் ஒரு சரியான திருட்டு பையனும் பொருளைய வேற சும்மா கிளப்பி விட்டுறாரு. லாஸ்டா அது ரைட்ல போய் லெஃப்ட்ல போய் கடைசியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த மேட்டர் போய் அரெஸ்டும் பண்ணிடுறாங்க நம்ம பார்த்தாவ. கொஞ்ச நாள்லயே நம்ம பாவப்பட்ட பார்த்தா நான் தப்பு எதுவும் பண்ணலன்னு நிரூபிக்க தப்பான செய்தியை பரப்பியா நம்ம கோபாலங்களை ஜட்ஜுக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. இப்ப அங்கிள் ஜட்ஜு கிட்ட நான் எந்த தப்புமே பண்ணல, நான் சும்மா பொருளையே தான் கிளப்பி விட்டேன்னு சொல்ல கோவப்பட்ட குமார் ஜட்ஜு நீ பார்த்தாவை பத்தி தப்பா பரப்புன எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதி உங்க வீட்டுக்கு போற வழியில பீஸ் பீஸா கிழிச்சு போட்டுட்டு நாளை காலைல வா, அதுக்கப்புறமா உனக்கு இருக்குது தீர்ப்புன்னு சொல்ல அவரும் சொன்னதை செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில ஜட்ஜுக்கு முன்னாடி வந்து நிக்க ஜட்ஜும் அவரை பார்த்துட்டு நேத்து கிழிச்சு போட்ட எல்லா பேப்பரையும் இப்ப போய் கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல அதிர்ந்து போன கோபாலு ஐயோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அந்த பேப்பர் எல்லாமே காத்து இழுத்துட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொன்னாராமா. அப்பதான் ஜட்ஜும் சொன்னாராமா இதே போலதான் மத்தவங்களை பத்தி தப்பு தப்பா சின்னதா பேசினா கூட அந்த வார்த்தை சுத்தி சுத்தி போய் அவங்களோட நல்ல பேரையே கெடுத்துருன்னு திரும்ப நம்மளால அதை சரிப்படுத்தவே முடியாதுன்னு பைபிள் கூட சொல்லுதுங்க. மற்றவர்களை பற்றிய பொய் கதைகளை பரப்பி கொண்டு தெரியாதுன்னு. சோ நிறைகளை மத்தவங்க கிட்ட சொல்லுங்க, குறைகளை அவங்க கிட்டே போய் சொல்லுங்க.